நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோல்டோட 4 ஹவர் செல் ப்ரொஜெக்ஷன் தான் பார்க்க போறோம். நமக்கு வந்து கிளியரா ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆகும், அதோட டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத டீடைலா பார்த்துடலாம். ஸோ அத பார்க்கறதுக்கு முன்னாடி டே கேண்டில்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா நமக்கு ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆனதுனால இந்த இடத்துல இருந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல மார்க்கெட் வந்து கிளியரா ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு டெப்த்தாவே ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. பட் 2200க்கு கீழ போகும்போது தான் டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாரி சொல்ல முடியும். ஸோ ஷார்ட் டெர்மா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். மார்க்கெட் சுமார் ஒரு 2488 இருந்து ஒரு நல்லா ஒரு ஃபால் ஆயிட்டு இருக்கு. அது ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனா எடுத்துக்கலாம். ஸோ இது மேஜரா எடுத்துக்கிட்டோம். அடுத்தபடியா இதோட சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 2330 அப்படிங்கிறதுல மேஜரா ஒரு சப்போர்ட் எடுத்திருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ 2330 அப்படிங்கிறதுல ஒரு மேஜரான சப்போர்ட் ஜோன். இப்போ இந்த சார்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு. ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிளியரா ஃபார்ம் ஆயிருக்கு. அதில எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்து, அதோட ஸ்விங் லோவா 2274 லேட்டரா 2200 கூட போறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பட் டார்கெட் எப்படி வைப்போம்? ஸோ ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா 2276 அப்படிங்கிறது லாங் டேர்ம் டார்கெட் பிரைஸ். கிளியரா அத மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம லாங் டேர்ம் டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 அல்லது 3 நாள்ல 2278லேருந்து 2850 அப்படிங்கிறது நம்மளோட லாங் டேர்ம் டார்கெட் பிரைஸ். இதுக்கு இமிடியேட்டா இருக்கிறது வந்து 2306. நிறைய டைம் மார்க்கெட் இந்த ஜோன் வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரைஸ். அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் எங்கே ஆகும் அப்படின்னா, இதோட ட்ரெண்ட் லைன் தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸாக இருக்கும். ஸோ 2344 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸாக வைப்போம். மேபி கொஞ்சம் லிக்விடிட்டி மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறனால 2350 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸாக வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த அனலைசிஸ் பார்த்தோம்னா எல்லாமே வந்து 4 ஹவர் அனலைசிஸ் மினிமம் குறைஞ்சது 2 நாள் அல்லது 3 நாள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட விஐபி சேனலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ணாலே போதும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா சர்வீசஸுமே கிடச்சிடும். அண்ட் தென் எந்த ரீசனால பை எடுக்கிறோம் செல் எடுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க அனலைசிஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. ப்ரொஜெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட். இங்கேருந்து நம்ம ஒரு செல் எடுத்துக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் 1 நம்ம 2305, டார்கெட் ப்ரைஸ் 2 2276 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 2350 அப்படிங்கிறத வச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ட்ரி எங்கே வரைக்கும் எடுக்கலாம்? ஸோ 2334 இருக்குது. 2340 போனால் எடுக்கலாமா, 42 போனால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக as soon as possible மார்க்கெட் வந்து 2340 இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது ஃபுல்லாமே நம்மளோட என்ட்ரி ஜோன் தான். ஸோ அதை கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்ட்ரி ஜோன் இது 4 ஹவரில். ஸோ மார்க்கெட் மேலே போக 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 வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணி ஒரு செல்லிங்கும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 0.25ல ஒரு என்ட்ரி, அதுக்கப்புறம் 0.25ல இன்னொரு என்ட்ரி, அப்படியே மேலே போக 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 நீங்கள் ஆவரேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரொஜெக்ஷன் என்ன? முதல் ப்ரொஜெக்ஷன் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கொரி டெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு டீப்பாக ஒரு ஃபால் ஆகணும். இப்படி நடக்காத பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு ஃபால் ஆகணும். எப்படி அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற ட்ரெண்ட் லைன் ஜோன் வரைக்கும் போயிட்டு ஸோ இதே மாதிரி வந்து டைரக்ஷன் வரணும். ஸோ இது வந்து ரெண்டாவது வியூ. அண்ட் தென் ஸோ வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் எந்த மொமெண்டமில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம விஐபி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். என்ட்ரி ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2333லேருந்து 2340 வரைக்கும் என்ட்ரி ஆகிக்கலாம். முதல் டார்கெட் ப்ரைஸ் 2306, ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து 2276. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 2340 அப்படிங்கிற வச்சிருக்கோம். மார்க்கெட் கிளியராக ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதால ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆக போகுது. ஸோ XAUSD/கோல்டு வந்து 4 ஹவரில் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆக போகுது. ஒரு டேட் பார்த்தோம் அப்படின்னா 30/5/24. ஸோ இப்போ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு கூகுள் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னா எப்படி அப்படிங்கிறது. டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கணும் முதல் ரீசன். ரெண்டாவது வந்து கன்சாலிடேஷன் ஆகிருக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் நமக்கு இங்கே கன்சாலிடேஷன் ஆகிருக்கு பாருங்க. பார்த்து போட்டு காமிக்கிறேன். இங்கேருந்து ஒரு ஃபாலு, ஒரு ஹை, ஒரு ஃபால், கன்சாலிடேஷன் ஆகி வந்திருக்கா. ஸோ நம்ம இதில் பிளான் பண்ண மாதிரியே கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. அண்ட் தென் மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் லோவர் ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது.
ஸோ இதையும் நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். அண்ட் தென் இதுதான் நமக்கு ஒரு மேஜரான ஒரு ஏரியா. அண்ட் தென் மூணாவது ரீசனும் நமக்கு வந்து ஒத்து போகுது. அண்ட் தென் 4வது பார்த்தோம்னா டிசெண்டிங் அப்பர் ட்ரையாங்கிள். இதே மாரி நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஆஸ் யூசுவல் டிட்டோ அதில் இருக்கிற மாரியே நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் சேனலும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸ் பண்ணும். இந்த இடத்துல கரெக்டாக பாருங்க டச் ஆகிட்டு ஒரு ஃபாலோ ஆகிற மாதிரி வந்திருக்கா, அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு டச் ஆகிட்டு கிளியராக ஒரு ஃபாலோ ஆகிற மாதிரி வந்திருக்கு. ஸோ நமக்கு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எல்லா கன்ஃபர்மேஷனுமே கிடச்சிருக்கிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு செல் தான் ஆக போகுது. அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்ஸில் அடுத்த ஒரு அனலைசிஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.